கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்வோமாக யாத்திராகமம். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த ஆண்டு நமக்கு 2024. ஆகவே ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்தார். யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை அதை நாம் இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக இந்த நாட்களில் இந்த மாதத்தில் அதில் இருக்கிறதான சாராம்சங்கள், அதில் இருக்கிறதான காரியங்களை நாம் இந்த நாட்கள் நாம் பார்க்க. ஏனென்றால் அந்த வசனத்திலே தான் கர்த்தர் நமக்கு வார்த்தையாக வாக்காக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆகவே அவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் பாத்திரமாக இருக்க இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்கள் நம்மோடு கூட அவர் பேச இருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு நாம் ஆசீர்வாதங்களை நாம் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளணும், அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கி கொள்ளணும், அவரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்றார்னும் போது அதை அவர் செய்கிற தேவன், செய்கிறவரிடத்தில் இருந்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க, உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க, உங்களுடைய வேலையிலே நீங்கள் நன்றாக இருக்க அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதத்திற்கு சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே நம்மோடு கூட அவர் பேசுவாராக. அந்த வசனத்திற்கு நேராக நாம் கடந்து வருவோம். எக்ஸோடஸ் சாப்டர் 20 verses 24. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ வார்த்தையாக வாக்கு தத்தமாக அந்த வசனத்தினுடைய 2வது பகுதியை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே அவர் என்னை நடத்துகிறார். ஆமென். அப்போ நடத்துகிற தேவன் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் நாம் இருக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்வாயாக என்று அவர் கட்டளையிடுகிறார். அப்போ அதை நம்ம செய்வோமானால் அதை நிச்சயம் அவரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். பொதுவாக நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது நம்ம இடத்துல கேட்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பெற்றோர்கள், நீ இந்த காரியத்தை நீ செய், இதை நான் உனக்கு தரேன். நம்முடைய பிள்ளைகள் அதை அடம் பிடித்து கேட்டாலும் நம்ம சொல்லுகிற காரியம் என்ன? நீ இதை செஞ்சேன்னா நான் இதை உனக்கு தருவேன், கண்டிப்பாக நான் கொடுப்பேன், நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன், ஆனால் நீ இப்படி செய்யணும், நீ இப்படி இருக்கணும். அப்போது இதை கேட்கிற நம்மளுடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? ஓ, இதை செஞ்சா என்னுடைய அப்பா இதை தருவேன் செய்வேன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது அந்த வார்த்தையில் அந்த பிள்ளைங்க நம்பிக்கையை வைக்கிறாங்க. என்னுடைய அம்மா இதை நான் கேட்டதற்கு, நான் கேட்ட இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சா இதை தருவேன் அப்படின்னு செய்வேன்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தையில் அந்த பிள்ளை நம்பிக்கை வைத்து பெற்றோர்களாகிய நீங்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை அவர்கள் அப்படியே செய்யும்போது, எப்போ அவர்கள் உங்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்ட வேளையில் தனக்கு இது வேண்டும், இதை நான் எனக்கு தேவையாக இருக்கு, இதை நான் விரும்புகிறேன், இது எனக்கு அவசியம் என்று ஒரு காரியத்தை நினைத்து பிள்ளைகள் நம்மிடத்துல கேட்கும்போது நம்ம அங்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறோம், அங்கே ஒரு கட்டளை வைக்கிறோம்.
இதை நீ செய் என்று சொல்லி. ஆனாலும் தன்னுடைய தேவைகளின் மத்தியிலே தான் விரும்பின அந்த காரியம் அது நடக்க, தான் நினைத்தது தனக்கு கிடைக்க, அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? நம்மளோட பிள்ளைங்க நம்ம சொன்னதை அப்படியே அவங்க செய்கிறாங்க. ஏன்? நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையில் அவர்கள் நம்பிக்கை வைத்தபடியினாலே. தேவனுடைய சனமே, அப்படிதான் இந்த வார்த்தை நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 2024 ஆண்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எம்எல்டி குடும்பம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்திற்கு there is no limit. ஆண்டவர் இந்த ஆண்டு எம்எல்டி குடும்பத்திற்கு, நம்முடைய பட்டணத்திற்கு, தமிழகத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு, உலகத்திற்கு எங்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் லிமிட் பண்ணலை, லிமிட்டாக வைக்கலை. அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் அன்லிமிட்டடாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் அன்லிமிட்டடாக வைத்திருக்கும் போது அளவில்லாமல் அவர் ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறதுனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த ஆண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ கடந்த ஆண்டு ஆசீர்வதிக்கலையா? ஆசீர்வதித்தார். அதற்கு முந்தின ஆண்டு ஆசீர்வதித்தார். ரட்சிக்கப்பட்ட ஆண்டிலிருந்தே நாம் தேவனை அண்டிக் கொண்ட போது, தேவனிடத்தில் நாம் வந்து சேர்ந்த போது இருந்தே அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள் தான் நீங்களும் நானும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தை ருசித்தவர்கள், அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்திற்கு அடியார் ஆனந்த பவனில் இருக்கிற ஒரு பொருளுடைய டேஸ்ட்டும் நமக்கு தெரியும், டிஃப்ரெண்ட்டு. வசந்த பவனில் இருக்கிற டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டும் நமக்கு தெரியும். ஒவ்வொருடைய கடையினுடைய பெயருக்கு ஏற்றவாறு இந்தந்த இடத்துல இந்தந்த காரியங்கள். அதே போல தான் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம அறிந்து வைத்திருக்கிறது போல தான் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலும் நாம் அதை ருசித்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து இது இப்படி வரும், ஓ இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து இந்த விதமாக வரும் என்பதை அறிந்திருக்கிற கர்த்தரோட பிள்ளைகளாக்கி நம்மிடத்துல கர்த்தர் இந்த ஆண்டு என்ன சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சனமே, அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் நானும் பங்காளிகள், அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் நானும் உரிமையாளர்கள். அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கணும், சுதந்திரிக்கணும். அப்படி என்றால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் நீங்கள் பலரும் பல தேவைகளோடு கூட வந்திருக்கலாம், பல எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்கள் இருக்கலாம், பல காரியங்கள் உங்களுக்கு சந்திக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பல விதங்களிலே பல நிலையிலே நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம். யார் யார் நீங்கள் என்னென்ன சூழ்நிலை கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி நினைத்து நீங்கள் இங்கே வந்திருந்தாலும், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தரோட பிள்ளைகள், ஓ நீங்கள் எந்த தேசத்தின் எந்த பகுதியிலே இருந்து நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவைகளோடு கூட ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறவர்களாக, நன்மைக்காக நீங்கள் காத்திருக்கிறவர்களாக நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், இந்த வேளை என் அப்பன் இயேசு இந்த இடத்துல ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கிறார், நீங்கள் செய்ய வேண்டும் என்று. அது என்ன? நாம் வாசித்த அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியில் நம்ம பார்க்கிறோம். என்னவாம்? மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. அப்ப அந்த இடத்துல அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு? மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி. ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தரோட ஆவியானவர் இந்த வேளையிலே அவர் பேசுகிறார். மண்ணு என்று சொல்லும்போது, மண்ணினாலே பலிபீடம் என்று சொல்லும்போது, இன்றைக்கு எதை அவர் இந்த இடத்துல அவர் கேட்கிறார்? மண்ணான நம்மை பலியாக, பலிபீடமாக அவருக்கு முன்பாக உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். தேவனுடைய சனமே, வேதத்திலே ஆதியாகமும் 2ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்தார்? மண்ணினாலே
உண்டாக்கி இருக்கிறார். அப்போ நாம் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மண்ணான நாம் இன்றைக்கு ஆவியானவர் நம்மிடத்துல கேட்கிறது என்னன்னா, மண்ணான நீங்க பலிபீடமாக எனக்கு ஒப்பு கொடுங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா நீங்க பலிபீடமாக்க உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தாதான் அடுத்தது அந்த பலிபீடத்தில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறதை நீங்கள் செய்ய முடியும். கர்த்தருடைய ஜனமே, ஏன் இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார்? நீங்க இந்த இடத்துல மோசேயின் இடத்துல அவர் சொல்லும்போது சாதாரணமாக ஒரு வார்த்தையாக அவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். காரணம், ஜனங்கள் தங்களுக்கு தெய்வங்களை பொன்னினாலும் வெள்ளியினாலும் அவர்கள் உண்டாக்க கூடாது என்பதற்காக. நீங்க அந்த அதிகாரத்தை நீங்கள் முதலாவது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த இடத்துல 3வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வேர்டு அதுதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வார்த்தை அவர் என்னதான் சொல்றார்? 10 கட்டளைகள்ல முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவர் முடிச்ச கடைசி வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த 10 கட்டளை கொடுத்துட்டாரு. அதற்கு பிறகு மோசேயோடு கூட பேசி முடிக்கிற அந்த முடிவு எதை சொல்லி முடிக்கிறார் தெரியுங்களா? நீங்க வாசிச்சீங்கன்னா மேல 23ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். அப்போ ஆண்டவர் இதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மக்கள் ஆசீர்வாதத்திற்கு பல இடங்களை தேடி போறாங்க. அந்த இடத்திற்கு போனால் ஆசீர்வாதம் வரும். இந்த நேர்த்தி கடன் செஞ்சா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும், இந்த பொருத்தனை நான் அங்க போய் செய்தால் எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு மக்கள், கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளை இன்றைக்கு என்ன செய்றாங்கன்னா தேடி போகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல மிக தெளிவாக திட்டவட்டமாக இந்த விஷயத்தில் அவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னை ஆராதிக்க, என்னை தொழுது கொள்ள, என்னை தெய்வமாக நீங்கள் பார்க்க வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் ஒரு சுரூபத்தை இல்லாவிட்டால் ஒரு காரியத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டாம், தெய்வங்களை உண்டாக்க வேண்டாம் என்று திட்டவட்டமாக சொல்லிட்டார். அப்போ இதை சொன்னதினாலே ஜனங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி உண்டாகும், அடுத்த ஒரு சந்தேகம். அப்ப நாங்கள் எப்படி நாங்கள் தொழுது கொள்வது, எப்படி நாங்கள் உம்மை ஆராதிப்பது, எப்படி நாங்கள் உம்மை தேடுவது என்பது ஜனங்களுக்குள்ளாக உண்டாகும் என்பதை என் ஆண்டவர் அறிந்தபடினால தான் அவர் இந்த 24ஆம் வசனத்தை அவர் சொல்லுகிறார். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், இட்ஸ் வேறெவர், அதுதான் நமக்கு கடந்த 1ஆம் தேதி நம்ம தியானித்தோம். வேறெவர், there is no special place, there is no important place. ஒரு தனிப்பட்ட இடமோ இல்லாவிட்டால் ஒரு முக்கிய இடமோ அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஸ்தானமோ எந்த இடத்திலும் உங்களிடத்திலே வருவேன் என்று ஆண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த ஆண்டு நமக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, இன்னொரு காரியத்தை நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். என்னன்னா, உன்னிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் வருவேன். I will come to thee, I will come to thee. நான் உன்னிடத்தில் வருவேன் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ப்ராமிஸ் பண்ணவர் என்னைக்குமே அந்த ப்ராமிஸ் அவர் மாற மாட்டார். வாக்கு பண்ணினவர் அவர் வாக்கு மாற மாட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கிறவர்கள் நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் நாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, உன்னிடத்தில் வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த வேளையில் அவர் சொல்லுகிறார், மண்ணான நீங்க உங்களை பலிபீடமாக உண்டாக்குங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஓ தேவனுடைய ஜனமே, இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வேலையில் இருக்கலாம்,
உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து அவர் என்னிடத்தில் வரணும் நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த ஆசீர்வாதம் அவர் உங்களிடத்தில் வந்து கொடுக்க அவர் சொல்லுகிறார், உன்னை பலிபீடமாக உண்டாக்கு. ஏன்னா இந்த ஆண்டு நம்ம சில விஷயங்கள்லாம் அந்த பலிபீடத்தில் செய்யணும். கடந்த 2023ஆம் ஆண்டு செய்யாம போன சில காரியங்கள் இந்த தொடக்கத்திலே இந்த பலிபீடமாகிய இந்த மண்ணான இந்த பலிபீடத்தில் நம்ம சில காரியங்களை நம்ம செஞ்சிட்டோம்னா, ஆண்டவர் சொன்னதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொன்னதை பிள்ளைகள் செஞ்சு அதை காட்டும் போது, அதை எப்படி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வாக்கு பண்ணினதை அப்படியே நம்ம அதை அவர்களுக்கு செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோமோ, அதே போல என் தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறதை நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த பலிபீடத்துல அவர் நமக்கு கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு போடுகிற ஒரு கண்டிஷன் என்ன? உன்னை நீ பலிபீடமாக நீ ஒப்பு கொடுக்கணும், பலிபீடமாக நீ உண்டாக்கணும், பலிபீடமாக ஒப்பு கொடுக்கணும், உண்டாக்கு. மண்ணான இந்த சரீரத்தை பலிபீடமாய் மாற்று. இந்த ஆண்டு முழுவதும் இந்த சரீரம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? பலிபீடமாய் இருக்கணும். ஏன்னா இந்த பலிபீடத்தில் இருந்து தான் இந்த ஆண்டு முழுவதும் 365 நாட்களும் உங்களிடத்தில் கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மண்ணான உங்களிடத்தில் இல்லை, பலிபீடமாகிய உங்களிடத்தில் வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா. ஏன்னா மண்ணை அவர் என்றைக்குமே அவர் பார்க்கறது இல்லை, மண்ணில் ஒன்றும் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மண்ணான இந்த சரீரத்தை, மண்ணான நாம் பலிபீடமாக ஒப்பு கொடுக்கணும், உண்டாக்கணும். ஃபர்ஸ்ட் உண்டாக்கணும். லெட்ஸ் மேக் இட், லெட்ஸ் கிரியேட். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு அதை மிக அழகாக நமக்கு அதை உணர்த்துகிறார். குயவனை ஒரு உதாரணத்திற்கு எடுத்து காட்டுகிறார். குயவன் தன்னுடைய மனதில் இப்படி ஒரு பாண்டம் உண்டாக்க வேண்டும் என்று தன்னுடைய மனதில் நினைக்கும் போது, சித்தரிக்கும் போது, அதை உண்டாக்க மண்ணை அவன் கையில் எடுக்கிறான். அந்த மண்ணை எடுத்து அவன் நினைத்தபடி, அவன் சித்தரித்தபடியாக அவன் அதை அப்படியே வணைந்து கொள்ளுகிறான். அந்த மண்ணை ஒரு பாண்டமாக, ஒரு பாத்திரமாக அவன் விரும்பினபடியாக உண்டாக்கினது போல, மண்ணான நீங்க இந்த நேரம் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கும் போது உங்களையே நீங்க இந்த வேளையில ஒரு பலிபீடமாக உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உண்டாக்கு. ஒருவேளை அந்த குயவன் செய்கிறான், அது ஒருவேளை தான் நினைத்தது போல இல்லை, வரலனா அதை மறுபடியும் அதை சரி செய்து தான் நினைத்த வண்ணமாக அதை திரும்பவும் அணைந்து கொண்டது போல இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை பலிபீடமாக நீ மாற்று. முடியலையா? மறுபடியும் மாற்று. ஆகலையா? மறுபடியும் பலிபீடமாய் மாற்று. அது நேர்த்தியாய் வருகிற வரைக்கும் உன்னை நீ பலிபீடமாய் மாற்று என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், அந்த பலிபீடத்தில் தான் உன்னிடத்தில் வந்து, அந்த பலிபீடத்தில் தான் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு தம்முடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து, அவர்களுடைய மீறுதல்களை அவர் எண்ணாதபடிக்கு அவர்களை தன்னுடைய சொந்த ஜனமாக திரும்பவும் அவர்களை கர்த்தர் பார்க்க மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டது அதுதான். ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணு. அந்த பலிபீடத்திலே என் ஜனம் பாவம் செய்யும் போது, அவர்கள் மீறும் போது, அக்கிரமம் பண்ணும்போது அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை லேவியர் ஆகமத்திலே அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த தவறு செய்தால் இதை செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்தால் இதை செய்ய வேண்டும், இதை மீறினால் இதை செய்ய வேண்டும். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். அப்போ ஏன் அந்த பலிபீடத்திற்கு வந்தாதான் அவர் அங்கே இறங்கி அதை அவர் அங்கீகரித்து அதை அவர்களுக்கு மாற்றி ஆசீர்வாதமாக அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அதே தான் இந்த வேலையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நீ பலிபீடமாய் உண்டாக்கும் போது இந்த ஆண்டில எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையாக மாறணும்,
ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் எங்கிருந்து உண்டாகும்னா அந்த பலிபீடத்திலிருந்து. ஏன்னா அங்கே தான் அவர் வந்து அவர் ஆசீர்வதிக்க பார்க்கிறார். அப்போ மண்ணான நம்மை முதலாவது என்ன செய்யணுமா? பலிபீடமாக உண்டாக்கணும். நீங்கள் அதை உண்டாக்க பாருங்க, செய்ய ஆரம்பிங்க. அந்த பலிபீடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறதை பார்க்க முடியும். அப்ப அந்த பலிபீடம் உண்டாக்கினதற்கு பிறகு அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க, அதின் மேல். இப்ப அந்த பலிபீடத்தின் மேல், அப்போ நம்ம மேல இப்ப அப்படிதான் நம்ம அந்த கான்செப்ட் அதான் அப்படிதான் நம்ம நினைக்கணும். அப்ப நம்மளை ஒரு பலிபீடமாக உண்டாக்கினதற்கு பிறகு இப்ப அந்த பலிபீடத்தின் மேல செய்ய வேண்டிய காரியத்தை பொழுது அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன? அதின் மேல் உன், என்ன சொல்றாரு அந்த இடத்துல? உன், அப்படிதான் சொல்றாரு. மற்ற ஆடுன்னு சொன்னாரா? பிறருடைய ஆடுன்னு சொன்னாரா? அங்க இருக்கிற ஆடுன்னு சொன்னாரா? அன்றைக்கு என் அப்பன் இயேசு சீஷர்களை கூப்பிட்டு அவர் சொன்னார் பாருங்க, நீங்க அந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை கட்டிருக்க, அப்படி சொன்னாரா இந்த இடத்துல? அங்க போங்க, அங்க ஒரு ஆடு கட்டப்பட்டிருக்கும், கொண்டு வாங்க அப்படின்னாரா? இல்ல, கிளியரா பர்டிகுலரா தெளிவா சொல்றாரு. யாருடைய ஆடு? உன் ஆடு. அங்க ஆவிக்குரிய அர்த்தங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த இருக்காரா? உன் ஆடு. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா உன் மாடு. ரெண்டு விஷயத்தை அந்த இடத்துல அவர் கொண்டு வருகிறார். அப்ப முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா உன் ஆடு. தமிழ்ல வந்து ஆடுன்னு இருக்கு. நீங்க ஆங்கில வேதாகமத்துல, இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஷீப் என்று போடப்பட்டிருக்கிறது. ஷீப்னா என்ன? செம்மறி ஆடு. அப்ப ஆட்டுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு முறை நம் மத்தியிலே ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தபோது அந்த செம்மறி ஆட்டினுடைய வித்தியாசங்கள், அதனுடைய குணங்களை பற்றி நமக்கு பேசினது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சாதாரண ஆடு, அதை பற்றிய வித்தியாசங்கள், அதனுடைய குணங்களையும் நமக்கு சொன்னது நமக்கு நினைவு இருக்கும் நான் நம்புகிறேன். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் உன் ஆடுகளையும். அந்த இடத்துல ஆடுன்னு சொல்லல, ஆடுகளையும் ப்ளூரல்ல கொண்டு வருகிறார். அப்போ ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிற காரியம் என்ன? அப்போ ஆங்கிலத்துல ஷீப் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் கொடுக்கப்படுகிறது. செம்மறி ஆடு மாத்திரம் இல்ல, இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய வெட்கம், இல்லாவிட்டால் உன்னுடைய கூச்சஸ் பாவம். நீங்க அகராதி டிக்ஷனரியில பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தைகள் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடு என்ற அந்த வார்த்தைக்கு செம்மறி ஆடுன்னு போட்டிருக்கோம். தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல கூச்சம் இல்லாவிட்டால் வெட்கம், இந்த ரெண்டு வார்த்தை அதுல. அப்போ நான் ஆவிக்குரிய ரீதியிலே நான் அதை சிந்தித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொண்டு வந்து உங்களுக்கு வைக்கும்படி சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? உங்களுக்குள்ளாக இருக்கிறதானே அந்த வெட்கம், இல்லாவிட்டால் உங்களுக்குள்ளாக இருக்கிறதானே கூச்சஸ் பாவங்கள், அது ரெண்டையும் என்ன செய்யணுமா? அந்த பலிபீடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன் இன்றைக்கு அநேக கர்த்தரோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாருங்க வெட்கப்படுவாங்க. சபையில இல்லாவிட்டால் நம்முடைய வீட்டிலேயோ சரி, இல்லாவிட்டால் மற்ற ஒரு ஊழியத்திற்கோ போனா திடீர்னு ஏதாவது நம்மளை செய்ய சொல்லிடுவாங்களோ, பாட சொல்லிடுவாங்களோ, ஜெபிக்க சொல்லுவாங்களோ, பாட்டு பாட சொல்லுவாங்களோ, வேதத்தை வாசிக்க சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைச்சு வெட்கப்படுகிறவர்களை நம்ம பார்க்கிறோம். சரி, அதுலலாம் ரொம்ப தைரியமா இருப்பாங்க சிலர். பாட்டு தானே பாடிடலாம், வேதம் வாசிக்கிறதானே வாசிச்சிடலாம், ஜபம் தானே ஜெபம் பண்ணிடலாம். ஆனா ஒரு ஊழியத்துல ஒரு இலையை எடுங்க அப்படின்னு சொன்னா என்ன வந்துடும்? டக்குன்னு வெட்கம் வந்துடும். நான் இலையை எடுத்தா என்ன நினைப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்? வெளியே போயிட்டு என்ன கிண்டல் பண்ணுவானே, ஒரு வெட்கம். ஐயோ நான் இலையை எடுத்தா, இல்லாட்டி நான் பெருக்குனா, இல்லாவிட்ட நான் பாயை எடுத்தா, ஏதோ ஒரு காரியம். சபையில மாத்திரம் இல்லைங்க, ஒரு உங்களோட சொந்த நிகழ்ச்சியாவே இருக்கட்டும், இல்லாவிட்ட உங்களோட வீட்டிலேயே இருக்கட்டுமே, ஐயோ எடுத்தா என்ன நினைப்பாங்களோ, ஐயோ வெட்கம், வேண்டாம், ஐயோ நான் செய்யல, ஐயோ நான் பண்ணல, யார்கிட்டயாவது கொடுத்துருங்க, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், அது யாராவது பண்ணட்டும், ஒரு வெட்கம். ஏன் வெட்கம்? இன்னொரு விதத்துல கூச்சஸ் பாவம். இல்லை இல்லை இல்லை, கூச்சப்படுகிறது மற்றவர்களுக்காக, மற்றவர்களை எண்ணி, மற்றவர்களை நினைத்து. அப்போ
இந்த ஆண்டு கர்த்தர் என்ன திரும்ப சொல்றாரு உங்களுக்கு? நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஆசீர்வதிப்பேன். அப்ப அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வெட்கத்தின் அனுபவம், கூச்ச ஸ்பாவத்தின் அனுபவங்களை எங்க கொண்டு வந்து வைக்கணும்ன்றாரு? எங்க கொண்டு வந்து வைக்கணுமா? எங்க கொண்டு வந்து வைக்கணும்? பலிபீடத்துல. அதை நீங்க வச்சு பாருங்களேன். உங்களுடைய வெட்கத்தையும் உங்களுடைய கூச்ச ஸ்பாவத்தையும் அந்த பலிபீடத்துல கொண்டு வந்து வச்சிருங்களேன். அங்க யார் வருவா சொல்லுங்க? அங்க யார் வருவா? சொன்னவரு வந்துருவாரு. வந்துட்டார்னா என்ன செய்வார்? அடுத்தது அதை எடுத்துருவாரு. அன்றைக்கு ஆபேல் காயின் இருவரும் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு முன்பாக பலி செலுத்த அவர்கள் கொண்டு வந்து இருவரும் வச்சாங்க. அப்ப அந்த இடத்துல கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அப்ப அங்கீகரித்தார்னா எப்படி? அந்த காணிக்கைக்கு நேராக, அந்த பலிக்கு நேராக கர்த்தருடைய அக்கினி அந்த பலிபீடத்திற்கு நேராக வந்து அதை பட்சித்தது பாருங்க, அதுதான் அங்கீகரிப்புக்கு சமானம். அப்போ பலிபீடமாக்கிய உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்தை நீங்கள் பலிபீடமாக நீங்கள் அதை உண்டாக்கி அந்த பலிபீடத்துல உங்களுடைய கூச்ச ஸ்பாவத்தையும் உங்களுடைய வெட்கத்தையும் அதுல நீங்க வச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஓ என் மகன் வந்துட்டான், என் மகன் வந்துட்டாங்க, ஓ இனி அவர்கள் இனி இப்போ இதுவரைக்கும் இருந்தது போல அல்ல, இனி வருகிற நாட்கள்ல அவளுடைய குடும்பத்தில் அவங்களை வித்தியாசமா இருக்கணும், வேலை இடத்துல வித்தியாசமா இருக்கணும், வெளியே போகும்போது வித்தியாசமா இருக்கணும், பல இருக்கிற இடத்துல அவர்கள் இருக்கும்போது ஓ பலரை அவள் பார்க்கும்போது அவள் வித்தியாசமா இருக்கணும், சபைக்கு வரும்போது அவள் வித்தியாசமா இருக்கணும். ஓ அதனால நான் போய் அவர்களை ஆசீர்வதிக்க அவர் அந்த இடத்துல அந்த பலிபீடத்துல அவர் தம்முடைய அக்கினியை அனுப்பி அதை அவர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மட்டும் தம்முடைய அக்கினியை இறக்கி அதை அங்கீகரிச்சிட்டார்னா அந்த பலிபீடத்துல இருந்த அதற்கு பிறகு உங்களுக்கு கூச்ச ஸ்பாவம் என்பதே இல்லை, வெட்கம் என்பதே இல்லை. ஆமா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது ரெண்டும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்திற்காக போயிடுச்சுன்னு நினைச்சுக்கீங்களேன். ஃபார் இஸ் நேம் ஷேக், அவருடைய நாமத்திற்காக இது ரெண்டும் உங்களுடைய வாழ்க்கையில போயிடுச்சுன்னா தேவனுடைய சனமே அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த ஆண்டு பார்க்க முடியும். உயர்வுக்காக, பொருளாதாரத்தின் எல்லைக்காக, வருமானத்தினுடைய பெருக்கத்திற்காக, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, சுகத்திற்காக என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் பார்க்க முடியும். அப்படியானா ஆண்டவர் சொல்லுகிற அந்த ரெண்டு காரியங்கள் இந்த ஆண்டு பலிபீடத்தின் மேல கொண்டு வருவீங்களா? அதனால்தான் ஆடுகளை நான் அந்த இடத்துல ஆடுன்னு சொல்லுமா, ஆடுகளை. அப்ப என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படி வெட்கத்திற்குரிய காரியங்கள், கூச்ச ஸ்பாவத்திற்குரிய காரியங்கள், என்னென்ன காரியங்கள் இருக்கோ அது எல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல வைங்க. அதை கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல வைங்க. ஆண்டவர் அதை எடுத்துட்டார்னா அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார்னு அர்த்தம். அதற்கு பிறகு நீங்க நடக்கிற விதம், பேசுகிற விதம், செய்கிற காரியங்கள், குடும்பத்தில் இருக்கட்டும், வேலை இடத்துல இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், நீங்கள் செய்கிற காரியங்கள் ஓ அது கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் அடுத்தது அவர் சொன்னாரு, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும். அப்ப அதை செஞ்சீங்கன்னா அது அவருடைய நாமம் அந்த இடத்துல பிரஸ்தாபப்படுகிறதா இருக்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உன் மாடுகளையும், மாடு. அப்ப இந்த வார்த்தை நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்சன் என்று போடப்பட்டிருக்கு. ஆக்சனா ஆக்சனா என்ன சொல்ல? ஆக்சன், ஆக்சன், எருது, எருது. அப்ப இந்த இடத்துல மாடுன்னு போடப்பட்டிருக்கு, ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னா எருதுன்னு போடப்பட்டிருக்கு. காளை, பட் ஆனா எருது. நம்ம பைபிள் டிரான்ஸ்லேஷன் படி போகும்போது எருதுன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, எருதனுடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியும், அதனுடைய செயல்பாடு நமக்கு தெரியும்.
அதனுடைய அது என்ன செய்யுது, அது என்ன பண்ணுது எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு எருதினுடைய காரியங்கள். அப்போ அந்த எருதின் இடத்துல இருந்து நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, மோஸ்ட்லி இந்த எருது எங்கே பயன்படுத்துவாங்க, எங்கே யூஸ் பண்ணுவாங்க? விவசாயத்தில் நிலத்தில் எருது ஓட்டு என்ன செய்வாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாடை யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அதை யூஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அது எல்லாத்துக்குமே அது என்ன செய்யணும், விட்டு கொடுக்கும். எஜமானுக்கு தன்னை விட்டு கொடுக்கும். அது தன்னோட வழியை பார்க்காது. என்னோட எஜமான் என்ன செய்ய போறாருன்னு அதுக்கு பார்க்காது. எங்கே கொண்டு போக போறாருன்னு அது பார்க்காது. எதையுமே பார்க்காது. அது தன்னை முற்றிலுமாகவே அந்த எருது என்ன செஞ்சிடும், தன்னோட எஜமானுக்கு அதை விட்டுடும். என்னமா இருந்தாலும் அவர் சாப்பாடு போடும்போது சாப்பிடும். அது அவர் அந்த நிலத்தில் போய் அதில் கொண்டு போகும்போது அதில் போகும். அதை இலைப்பாறதுக்கு அவர் கொண்டு வந்து விடும்போது அது தனக்குன்னு எதுவுமே யோசிக்காது, தனக்குன்னு எதுவுமே செய்யாது, தனக்கு எதுவுமே இருக்காது. அது எல்லாமே அப்படியே விட்டு கொடுக்கும். அது எதுவுமே பண்ணாது, ஒண்ணுமே பண்ணாது. அதனாலதான் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த விவசாயி அந்த நிலத்துல அந்த மாடை அது ஓட்டும் போது அது பாருங்க, சலிப்பு இல்லாம சோர்வு இல்லாம அது அப்படியே. இன்றைக்கு தான் டிராக்டர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாற்றங்கள் வந்துருச்சு. ஆனா ஆதி காலங்கள்ல அதுதான் விவசாயத்திற்கு முக்கிய இதுவாக இருந்ததில்லை. இன்றைக்கும் சில இடங்கள் அப்படிதான் பார்க்குறாங்க. அப்போ அது எந்த அளவு தன்னை அது பார்க்காம, தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காம, தன்னுடைய வழியை அது பார்க்காம, தன்னுடைய பாரத்தை பார்க்காம அது எப்படி தன்னை முற்றிலும் அப்படி விட்டு கொடுத்து இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறா, உங்களுடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்க முடியாத இருக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து எங்க வைக்கணுன்றாரு, பலிபீடத்தில் வைக்கணுன்றார். எதை நம்மளால விட்டு கொடுக்க முடியல? அப்ப விட்டு கொடுக்க முடியாத காரியங்கள் என்ன யோசிச்சீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இது என்னால் விட்டு கொடுக்க முடியாது. சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸுங்க பேசும்போது, இது என்னால் விட்டு கொடுக்க முடியாது, இது என்னால் செய்ய முடியாது, இது என்னால் பண்ண இது அந்த விட்டு கொடுக்க முடியாத காரியங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இருக்கு. விட்டு கொடுக்க முடியாத சில காரியங்கள், குணங்களாக இருக்கட்டும், செயல்பாடாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு விட்டு கொடுக்க முடியாதபடிக்கு எதெல்லாம் இன்றைக்கு நம்மை ஆட்கொண்டு இருக்கிறதோ, நம்மை ஆளுகை செய்கிறதோ, அதையெல்லாம் ஆசீர்வாதத்திற்கு அது ஒரு வேளை தடையா இருக்கும்னா, அந்த ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற விட்டு கொடுக்க முடியாத இருக்கிற காரியங்களை தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கேட்கிறாரு. அதை எங்க கொண்டு வந்து வைக்கணும்ன்றாரு? பலிபீடத்தின் மேல கொண்டு வந்துரு. அதை கொண்டு வந்துரு. அந்த எருதை போல நீ உன்னை மாற்று, விட்டு கொடு மகனே மகளே. அந்த மாடை போல, அந்த எருதை போல நீ உன்னை முற்றிலும் நீ விட்டு கொடுத்தேனா, உன்னை நீ பார்க்காம, உன்னுடைய சூழ்நிலை நீ பார்க்காம, உன்னுடைய பாரத்தை நீ பார்க்காம, நீ எதையும் நீ பார்க்காம உன்னை நீ முழுவதுமாக நீ உன்னை விட்டு கொடுத்தேனா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு, ஒரு கிறிஸ்தவனாக உன்னை நீயே முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு நீ உன்னை விட்டு கொடுத்தா, விட்டு கொடுக்க முடியாத இருக்கிற காரியங்களை நீ கொண்டு வந்து இயேசுவுக்காக நீ விட்டு கொடுத்தா, அதை கொண்டு வந்து நீ அந்த பலிபீடத்தின் மேலே நீ அதை வச்சுட்டேன்னா முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. என்ன ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே பொழிந்துகிறதை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை அதற்கு பிறகாக நீங்கள் காண முடியும். அப்போ இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நீங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும், நீங்கள் போகிற எல்லாவற்றிலும், நீங்கள் இருக்கிற எல்லா இடத்திலும் ஆசீர்வாதத்தை நீங்கள் சமாதானத்தோடு கூட நீங்கள் அனுபவிக்கணும், மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் அனுபவிக்கணும், நிம்மதியோடு கூட நீங்கள் அனுபவிக்கணும்னா ரெண்டு காரியங்களை மண்ணான இந்த பலிபீடத்தின் மேலே என்ன செய்யணுன்றார் ஆண்டவர், கொண்டு வந்து வெய்யின்றாரு. அப்போ முதலாவது என்ன காரியங்களா? முதலாவது எதை கொண்டு வந்து வைக்கணும்னாரு? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு உங்களுக்கு தடையா இருக்கிற ஒருவேளை கூச்ச சுபாவங்களோ இல்லாவிட்டால் வெட்கமோ எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து பலிபீடத்தில் வை. ரெண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற விட்டு
விட்டு கொடுக்க முடியாது, விட்டு விட முடியாது இருக்கிற காரியங்களை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைன்னு சொல்றாரு. அப்ப இது ரெண்டையும் கொண்டு வந்து என்ன சொல்றாருன்னா, அது எப்படி செலுத்தணுமா, சர்வாங்க தகன பலியாகவும், அப்புறம் எப்படி செலுத்தணுன்றாரு, சமாதானம். ரெண்டு விதத்துல செய்யணுன்றாரு. ஏதோ ஒரு காரியத்துல இந்த ரெண்டு விஷயத்தை நீ செஞ்சிரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல. அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒன்று சர்வாங்க தகன பலி. அப்படின்னா என்னங்க? வாட் யூ மீன் தட்? சர்வாங்க தகன பலினா என்ன? சர்வாங்க தகன பலினா என்ன? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டுமா? சர்வாங்க தகன பலினா என்னன்னு அதற்கு உதாரணமாக எடுத்து காட்டு வாழ்ந்தவர் யார் தெரியுமா? எடுத்துக்கங்க, ஏசாயா தீர்க்கதரிசி அது மிக அழகாக சொல்லுகிறார். 53ஆம் அதிகாரம் என் அப்பன் இயேசுவை பற்றி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். Glory to God. வாசிங்க 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர், சர்வாங்க தகன பலியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதாங்க. என்னவா? தன்னோட வாயை திறக்கல. அடுத்தது அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும். ரெண்டு காரியங்களை அந்த இடத்துல சொல்றாரு. ஒன்று என்னவா? அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டி, அதுதான் அடிக்கப்படுகிறபடி. இரண்டாவது மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல. ரெண்டு காரியம். ஒன்னு அடிக்க கொண்டு போகிறது, இன்னொன்னு மயிர் கத்திரிக்கிறது. அது ரெண்டுத்துக்குமே அந்த என்னமோ வாய் திறக்கல அப்படின்றார். இதுதான் சர்வாங்க தகன பலி. அதானே என் அப்பன் இயேசு சிலுவையில செஞ்சாரு உங்களுக்காக, எனக்காக. அந்த கல்வாரி சிலுவையில, அந்த கொல்கதாவில் தம்மை அப்படியே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார் அல்லவா? வாய் திறவாதவராக காய்பா, பிரதான ஆசாரியன், பிலாத்து இவர்களுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அவர் ஒரே ஒரு காரியத்திற்கு மாத்திரம்தான் வாயை திறந்தாரே தவிர வேற எந்த காரியத்திற்கும் அவர் வாய் திறக்கவே இல்லை. எதற்கு வாய் திறந்தார்? நீ ராஜாவா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம், எஸ், அது ஒண்ணுக்கு மட்டும்தான் அவர் வாய் திறந்தாரே தவிர எத்தனையோ கேள்விலாம் கேட்டாங்க, எதற்குமே அவர் என்ன செய்யல. ஏன்? உங்களுக்காக, எனக்காக அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி அந்த கொல்கதாவிலே பிதாவுனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அந்த சிலுவிலே தொங்கினார் பாருங்க. அதுதான் சர்வாங்க தகன பலி. தான் அப்படி முற்றிலும் அப்படியே அப்படியே. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த பலிபீடத்தில் நீங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த ரெண்டு காரியமும், அது ரெண்டும் எப்படி நீங்க வைக்கணும்னா சர்வாங்க அப்படியே வைக்கணுங்க. ஏதோ சொல்ற அந்த நேரம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ கொஞ்சம் ஒரு நேரத்திற்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டு இல்லாவிட்டால் தன்னோட வாழ்க்கையில அப்பப்போ அர்ப்பணிக்கிற சிலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கன்வென்ஷன்லையும் ரட்சிக்கப்படுறவங்களாம் கை தூக்குங்க, அர்ப்பணிக்கிறவங்களாம் கை தூக்குன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் கை தூக்கிட்டு போய் முன்னாடி நிற்பாங்க பாருங்க. அந்த அனுபவம் அப்படி இல்லை. விடுதலை வேணுமா கை, ஆசீர்வாதம் வேணுமா கை, முன்னாடி வாங்கினா முன்னாடி. ரட்சிக்கப்படுறீங்களா? எல்லா கூட்டத்திலும் ஒரு கூட்டம் இருக்கும் முன்னாடி வந்து வந்து நிற்கும். அது என்ன? தங்களை ஒரு முறை தகன பலியாக, சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்காம போனதுனாலதான் கடைசி வரைக்கும் எல்லா கூட்டத்திலையும் கையை உயர்த்துங்க, அர்ப்பணித்தவங்க, தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவங்க முன்னாடி வாங்க கையை உயர்த்துங்கன்னா இப்போ வரைக்குமே. அதெல்லாம் இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறது. இந்த வருஷத்துல என்ன தெரியுமா ஆண்டவர் கேட்கிறாரு? முற்றிலும் சர்வாங்க தகன பலியாய். அப்போ நான் எதையுமே கூச்ச சுபாவம் கொஞ்சம் ஆண்டவர் பலிபீடத்துல இன்னும் கொஞ்சம், வெட்கம் கொஞ்சம் பலிபீடத்துல இன்னும் கொஞ்சம், அப்படி இல்லை. கொஞ்சம் விட்டு கொடுக்கிறது இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுக்காம அப்படி வச்சுக்கிறது, அப்படி இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறது என்ன? சர்வாங்க தகன பலியாய் முழுச நீ கொண்டு வந்துட்டனா, அந்த பலிபீடத்துல கொண்டு வந்தாச்சுன்னா அப்படியே வச்சிரு. காயின் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? ஏன் ஆண்டவர் ஆபேலை அங்கீகரித்தார்? ஏன் காயின் அதை வச்சாரு? காயின் வைக்கும்போது கொஞ்சம் உள்ளுக்குள்ள
கொஞ்சம் யோசிச்சாரு. கொண்டு போய் இவ்வளோ நல்லதை வைக்கணுமா? இது நம்ம இருந்தால் நம்ம செஞ்சு யோசிச்சிருக்கலாம். நல்லதை நம்ம வச்சு இருந்தால் நம்ம சாப்பிடலாம். அது கடவுளுக்கு தானே, அது எப்படி அவர் ஏற்றுக்கொள்ள போகிறாரு? செகண்ட் ஸ்டேஜில் உள்ளதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜெல்லாம் தனக்கு வச்சுட்டு, முதன்மையானதெல்லாம் தனக்கு வச்சுட்டு, ரெண்டாவது வகையாக இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் தானே ஏற்றுக்கொள்ள போறாரு. பரவாயில்ல வச்சோம், கொஞ்சம் வச்சுட்டு, நல்லதை வச்சுட்டு கொஞ்சம். அதல்ல, ஆபேல் வச்சான் பாருங்க, முதன்மையானது. வைக்கிறதும் பெஸ்ட்டை வைப்போம், சர்வாங்க தகனம் முழுசும் வைப்போம், பின்னால் அப்புறம் பார்த்துக்குவோம். இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் அதை தான் உங்களுக்கு சொல்றாரு. நீங்க வைக்கிற அந்த ரெண்டையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வைக்காதீங்க. வைக்கிற ரெண்டையும் எப்படியா? சர்வாங்க தகன பலியாக என் அப்பன் இயேசு உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார் பாருங்க, அது போல நீங்க வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டாவது அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, சமாதான பலி. அடுத்தது என்னங்க? சமாதான பலி. இது ரொம்ப முக்கியம். சர்வாங்க தகன பலியாக எல்லாத்தையுமே நான் வைக்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில கூச்சமே கிடையாது, இனி என்னோட வாழ்க்கையில வெட்கமே கிடையாது, இனி என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன். ஒரு தீர்மானம் எடுத்து முழுசும் சர்வாங்க தகன பலியா வச்சிட்டோம். ஆனா சமாதானம் இல்லாம வச்சோம்னா அதை ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? என் அப்பன் இயேசு அதைதான் உதாரணமாக அவர் தன்னோட ஊழியத்தில் போதனையில் அவர் சொல்லுகிறார். உன்னிடத்துல ஒரு சமாதான குறைச்சல் உண்டாயிருக்கும் என்று கண்டால் நீ முதலாவது அதை கொண்டு வந்து என்ன செய்? முன்னாக வச்சுட்டு முதல் போய் நீ என்ன செய்? சமாதானம் ஆகிட்டு பின்பு வா. அப்ப சமாதானம். அப்போ தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கிற எந்த காரியமாக இருக்கட்டும், மண்ணான பலிபீடமாக்கிய உங்களுடைய அந்த பலிபீடத்தில் நீங்க கர்த்தருக்காக நீங்கள் அர்ப்பணித்து கொண்டு வந்து வைக்கிற அந்த காரியம் எப்படி வைக்கணும்னா சமாதானத்தோடு வைக்கணும். சமாதானத்தோடு வைக்கணுமா? அப்ப மண்ணான இந்த பலிபீடத்துல ஆண்டவர் சொன்ன அந்த ரெண்டு காரியத்தையும் கொண்டு வந்து நீங்க அப்படியே அந்த இருதயத்துல கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. அந்த இருதயம் தான் பலிபீடம் வச்சுங்க, இந்த சரீரம் தான் பலிபீடம். இதுல வந்துட்டு அந்த கூச்சம் வெட்கம் விட்டு கூட எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுங்க அந்த பலிபீடத்துல. அது எப்படி வைக்கணுமா? சமாதானத்தோடு வைக்கணுமா? வித் a peaceful mind, with a peaceful heart. ஒரு சமாதான இருதயத்தோடு சமாதான மனதோடு கூட வைக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நாம் சர்வாங்க தகன பலியாக நம்மை முற்றிலுமாக சர்வாங்கமாக நம்ம ஒப்பு கொடுத்து சமாதானத்தோடு கூட அந்த ரெண்டு காரியங்களும் அந்த பலிபீடமாகிய உங்களுடைய மண்ணான இந்த பலிபீடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை வைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்படும், அங்கே அந்த ஸ்தானத்தில் நான் வந்து அதை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் பேசுகிற இந்த செய்தி உங்களுக்கு புரியுதா? நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியுதா? நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு புரியும் என்று. அப்போ இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களிடத்தில் வருவது உறுதி, அவர் உங்களை ஆசீர்வதிப்பதும் உறுதி. ஆனால் அது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கணும்னா இன்னொன்னும் சொல்லிட்டார், எந்த ஸ்தானமும் சொல்லிட்டார், அதுவும் உறுதி. அப்போ இதெல்லாம் அவர் கன்ஃபார்ம் பண்ணும்போது அது நம்மளோட வாழ்க்கையில் முழுசாக அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கணும்னா மண்ணான இந்த சரீரமாகிய இந்த சரீரத்தை பலிபீடமாக உண்டாக்கி இந்த பலிபீடத்தின் மேலே உங்களுக்குள்ளாக இருக்கிறதான அவர் சொன்ன அந்த ரெண்டு காரியங்களையும் சர்வாங்க தகன பலியாக முழுசா அப்படி வச்சு அதை சமாதானத்தோடு கூட செலுத்தி பாருங்க. கர்த்தர் அங்கீகரித்து அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆசீர்வாதம் நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். விசுவாசிக்கிறவர்கள் இந்த ஆண்டின் துவக்கத்திலே இனி வருகிற நாட்களிலே இந்த அனுபவத்திற்குள்ளாக யார் எந்த ஒரு கர்த்தரோட பிள்ளை தன்னை முழுவதுமாய் இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து கடந்து போறாங்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சொன்னமே, நீங்கள் எந்த சூழ்நிலை எந்த நிலையிலே கர்த்தர் இந்த ஆண்டு என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, இந்த ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காதா, என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், என்னோட பிள்ளை, என்னோட வேலை, என்னோட வருமானம், என்னோட கணவர், என்னோட மனைவி ஆசீர்வாதமாக இருக்க மாட்டார்களா என்று ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார்,
உன்னை நீ பலிபீடமாய் உண்டாக்கி அந்த பலிபீடத்தின் மேல் நீ விட வேண்டிய காரியங்கள், நீ வைக்க வேண்டிய காரியங்களை நீ சர்வாங்க தகன பலியாக, சமாதான பலியாக நீ வைப்பாயானால் கர்த்தர் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவள் நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்ப ஆசீர்வாதத்திற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரா? கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரா? கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரா? கர்த்தர் நல்லவா. What a beautiful God we serve. எவ்வளவு அருமையான ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எவ்வளவு அழகாக அவர் நமக்கு டீச் பண்றார், எவ்வளவு அழகாக நமக்கு போதிக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை எப்படி அவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்ப ஆசீர்வாதம் அவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதத்தை அவரிடத்திலிருந்து வாங்கி கொள்ளணும். நாம் 2023 இருந்தது போலவே அல்ல இந்த 24. எல்லாவற்றிலும் ஒரு உயர்வு உண்டாகட்டும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உயருங்க, உங்களுடைய வேலையிடத்துல மத்தியில் உயருங்க, உங்களுடைய பொருளாதாரத்தில் உயருங்க, உங்களுடைய வருமானத்தில் உயருங்க. எல்லாவற்றிலும் உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய பந்தங்கள், உங்களுடைய உறவு, நண்பர்கள், இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழுகிற நாட்கள், இந்த வருஷம் ஒரு உயர்வு உயர்வு உயர்வு. அதுதான் அந்த வருஷத்தினோட துவக்கத்தில் என்ட்ரி ஆன உடனே நம்ம ஒரு பாடலை பாடினோம். உன்னை வாளாக்காமல் இயேசு உன்னை தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு உன்னை. அப்போ அந்த வார்த்தை அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக அந்த பாடல் வந்ததுன்னா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உன்னை உயர்த்தி 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 மகிழ செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீங்க, இப்போ உங்களிடத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்காதீங்க, இப்போ எந்த நிலையில் இருக்கிறீங்க நீங்கள் பார்க்காதீங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 6 நாட்கள் உங்களை நடத்தின மேய்ப்பர் சொல்லுகிறார், நீ தாழ்ச்சி அடைவதில்லை, நீ குறைந்து போவதில்லை, உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். நான் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், உன்னை பலிபீடமாய் மாற்று. நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க இந்த ஆண்டு உன்னை பலிபீடமாய் உன்னை மாற்றிக்கொள். உன்னை பலிபீடமாய் உன்னை உண்டாக்கிக்கோ மகனே மகளே. நான் எப்போ நான் நினைக்கிற நேரெல்லாம் நான் வந்து அந்த பலிபீடத்தில் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறா. அப்படி நம்ம மாற்ற ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படி நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோமா? நம்ம அப்படி அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சரீரத்தை, மண்ணான் இந்த சரீரத்தை பலிபீடமாய் உண்டாக்கி கொண்டிருக்கிறோமா? அப்படி உண்டாக்கி கொண்டிருக்கிறவங்க, கர்த்தரை ஆசீர்வதிக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல 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 கரங்களை தட்டி உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தான் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தான் ஐயா. பலிபீடமாய் நான் சொல்லுவோமா? என்னை பலிபீடமாய் உண்டாக்கி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காகத்தானே ஐயா நீங்க வந்து என்னை ஆசீர்வதிக்க நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமும் இந்த உடலும் உள்ளமெல்லாம்
குயவனே பலிபிடமாய் ஒப்பு கொடுத்து என்னை முழுவதுமா உமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றவங்க, ஓ ஹalleluya, குயவனோட கையில, ஓ எஸ் எஸ், அவர் அங்கீகரிக்க பலிபிடமாய் குயவனே குயவனே சொல்லுங்க, கேளுங்க. படைப்பின் காரணரே, களிமண்ணான இந்த பலிபீடத்தை கண்ணோக்கி பார்த்தேடுமே, உமக்காகத்தானே என்று சொல்லி ஓ பலிபீடமாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த நம்மை இந்த வேளை குயவன், ஓ என் அப்பன் இயேசு, ஓ களிமண்ணான இந்த பலிபீடத்தை அவர் பார்க்க, அவரை நோக்கி சொல்லுவோம், களிமண்ணான ஏனாயுமே கண்ணோக்கி பார்த்தேடுமே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி, எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஹalleluya. ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு கூட அனுப்ப ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஆராதனையில நம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்ததற்காக, நம்முடைய வார்த்தை நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை உம்மிடத்திலிருந்து நாங்கள் வாங்கிக் கொள்ள நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. அப்படியாய் கேட்டு உம்முடைய வார்த்தைகளின்படி உம்முடைய சனத்தை கத்த நடத்துங்க. ஆசீர்வதியும் சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையில் உண்டாக்கட்டும், குடும்பத்தில் உண்டாகட்டும், வேலையில் உண்டாகட்டும். கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்யுங்க. கத்தோட சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கத்தர் போய் சேர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனைக்கமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவை. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதும் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.